எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பவர் கேபிளை ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். மிக்சர் கிரைண்டர் ஓடல ஃபால்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒவ்வொரு மிக்சிக்கும் ஸ்க்ரூ இருக்கிற இடம் மாறும், ஆனால் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று தான். ஓப்பன் பண்ணியாச்சு. மிக்சியில் மேக்ஸிமம் ஓவர்லோட் சுவிட்சு இல்லைன்னா கார்பன் ப்ரெஸ்ஸு இது ரெண்டில் ஏதாவது தான் போகும். இதில் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் ஓவர்லோட் சுவிட்சு. சுவிட்சு 2.5 ஆம்ஸ் இருக்கும் ரேட்டிங்கு. இது நார்மலி க்ளோஸ்டு. மிக்சி எப்போ ஓவர்லோட் ஆகுதோ அப்போ இது ஓப்பன் ஆகிரும். இதெல்லாம் ஸ்பீடு வேரியேஷனுக்கான ஒயரு. ஒரு ஒயர் மட்டும் பவர் இன்புட்டு, மீதி மூணு ஸ்பீடு. இந்த 3 ஸ்பீடு ஒயரும் காயிலிருந்து டேரெக்டாக வந்துடும். மிக்சி மோட்டார் ஒரு யூனிவர்சல் மோட்டார். இதில் 2 காயில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று ஃபீல்டு காயில், இன்னொன்று ஆர்மேச்சர் காயில். இது 2 பக்கமும் இருக்கிறது தான் கார்பன் ப்ரெஸ்ஸு. இது ஆர்மேச்சரில் இருக்கிற கம்யூட்டேட்டரில் உரசிட்டு இருக்கும். கார்பன் ப்ரெஸ்ஸு மிக்சி ஓட தேஞ்சிக்கிட்டே வரும். அந்த ப்ரெஸ்ஸு கம்யூட்டேட்டரில் மோதாமல் இருக்கும்போதும் மிக்சி ஓடாது. இதுதான் ஆர்மேச்சர் காயிலோட கம்யூட்டேட்டர். கார்பன் ப்ரெஸ்ஸு அதில் தான் உரசும். இது பாடி எர்த்து. பேஸ் நியூட்ரலுக்கு அடுத்து தான் பாடி எர்த்து இம்பார்ட்டன்ட். மிக்சி கிரைண்டர் மாதிரி அப்ளையன்ஸுக்கு பாடி எர்த்து கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இதில் தான் சாக்கடிக்கிற அபாயம் அதிகமாக இருக்கு. இந்த மிக்சியில் ஓவர்லோடு சுவிட்சு தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் புது சுவிட்சு ஒன்று மாற்றிக்கலாம். இதனுடைய ரேஞ்சு 2.7 ஆம்ஸு. இதோட அர்த்தம் 2.7 ஆம்ஸ்க்கு மேலே போகும்போது சர்க்யூட் ஓப்பன் ஆயிரும். சரி, இந்த ஓவர்லோடு சுவிட்சை மாற்றிடலாம். சுவிட்சில் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒயர்ல இருந்து இன்னொரு ஒயருக்கு சுவிட்ச் க்ளோஸ்ல இருக்கிறதுனால கரண்ட் பாஸ் ஆகும். எப்போ சுவிட்சு ஓவர்லோட் ஆகுதோ அப்போ ஓப்பன் ஆயிரும், கரண்ட் பாஸ் ஆகாது. ஓவர்லோடு சுவிட்சுங்கிறது நம்ம மிக்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அதாவது மிக்சியோட காயிலை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஓவர்லோட் சுவிட்ச் வைக்கிறோம். ஓவர்லோட் சுவிட்ச் மட்டும் இல்லைன்னா மிக்சி ஓவர்லோட் ஆகும்போது காயில் வெந்துடும். மிக்சி ஓவர்லோட் ஆகுறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரி கடினமான பொருளை போட்டு ஹை ஸ்பீடில் ஓட்டும் போது மிக்சி ஓவர்லோட் ஆகும். அப்படி ஓவர்லோட் ஆகும்போது மிக்சியோட காயில் வழியாக அதிக கரண்ட் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகிற கரண்ட் 3 ஆம்பியருக்கு மேலே போகும்போது மிக்சியோட காயில் பர்ன் ஆயிரும். அப்படி 3 ஆம்பியருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம 2.7 ஆம்பியர்லேயே அதை பிரேக் பண்ணிடுறோம். அதுக்காக தான் இந்த ஓவர்லோட் சுவிட்சு இல்லை மினி சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்கிற இந்த சுவிட்சை வைக்கிறோம். இது புது சுவிட்சு, இது ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இதோட டெர்மினல்ல ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிருக்குங்க. அது மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கும், அதை நம்ம போட்டுட்டா நமக்கு சேஃப்டி. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஒரு முக்கியமான விஷயம், மிக்சிக்கு கேரண்டி வாரண்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் மிக்சியை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த கேரண்டி வாரண்டி செல்லாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.